நான் வந்து என்னோட ரிசர்ச் ஃபவுண்டேஷன் karki.in நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து லேப்ஸ்ன்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே வந்து பேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்னோட அல்காரிதம். தமிழ் ஒலி குறிப்புகளை வச்சு பெயர்கள் புது புது பெயர்கள் உருவாக்குறது. 3 பெயர்கள் இல்லை, நீங்கள் 9 கோடி பெயர்கள் உருவாக்கலாம். ஆண் பெயர்கள், பெண் பெயர்கள், எவ்வளோ எந்த எழுத்தில் ஆரம்பிக்கணும், எவ்வளோ லென்த்தில் வேணும், எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்டு. ஸோ அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டூல். நிறைய பேர் குழந்தைகளுக்கு இதை யூஸ் பண்ணி பேர் வச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இல்லை, மோஸ்ட்லி வந்து நான் எழுதும்போது யார் நடிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுட்டு தான் எழுதுவேன். ஸோ அவங்கள அதான் நான் சொன்னேன், அந்த படத்தோட கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணுவேனே தவிர்த்து மோஸ்ட்லி அந்த ரியல் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு போக மாட்டேன். ஆனால் இது வரைக்கும் நான் எழுதின நிறைய பேர் வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஸோ அவங்க உண்மையிலேயே அவங்க ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. எனக்கு வந்து கலைஞர் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். காரணம் வந்து ஒரு அரசியல் தலைவராக மட்டும் இல்லை, ஒரு குடும்ப நண்பராக ரொம்ப பிடிக்கும். அப்பாவோட குடும்ப நண்பராக. ஸோ அவங்க நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் அவர் தான் துவக்கி வச்சுருக்காங்க. என்னோடய கல்வி, என்னோடய திருமணம் எல்லாத்துக்குமே அவர் துவக்கி. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நிறைய எடுத்தேன். கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து டேட்டா பேஸஸ் எடுத்தேன், என்விரான்மெண்டல் சயின்ஸ் எடுத்தேன், அப்புறம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ இதெல்லாமே எடுத்தேன். நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட திருமணத்துக்கு நான் வந்து கூப்பிடுவாங்க. அப்புறம் எங்கேயாவது வெளியில் போகும்போது பார்ப்பேன். என்னோடய பாடல்கள் ஏதாவது வெளியே வந்துச்சுன்னா, படங்கள் ஏதாவது வெளியே வந்துச்சுன்னா எனக்கு செய்தி அனுப்புவாங்க, எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க எல்லாருக்கிட்டையும் என்னோடய தொலைபேசி எண் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் என்னோடய மின்னஞ்சல் இருக்கும் எனக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து தொடர்பில் தான் இருக்காங்க. ஒன்று தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக இருந்துச்சு, அப்புறம் அது காதலாக மாறிச்சு, அப்புறம் அதுவே திருமணத்தில் முடிஞ்சிச்சு. ஸோ ஒரே பெண் தான், நந்தினி கார்கி. பாடல்கள் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். படங்கள் வந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். சில படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் அதெல்லாம் வெளிவரும்போது தான் சொல்லலாம். 2.0க்கு வந்து நான் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் இருக்குது எனக்கு. டயலாக் சைடில் கொஞ்சோண்டு, டயலாக் சைடு, டெக்னிக்கல் சைடில் கொஞ்சம், அண்ட் பாடல்கள் கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்டாக அது வந்துகிட்டு இருக்குது, சங்கர் சார் கூட ஒர்க் பண்ணுறது. அது இல்லாமல் பாடல்கள் முருகதாஸ் அவர்கள் கூட ஸ்பைடர்னு ஒரு படத்தில் ஒரு 3 பாடல்கள் பண்ணியிருக்கேன். வனமகன் வரப்போகுது. வனமகனில் ரொம்ப அழகான பாடல்கள் வேலை பார்த்த ஒரு அனுபவம் கிடச்சிது. ரொம்ப நிறைய புது படங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. காற்று வெடியிட இந்த பறந்து வெடிந்த அந்த காற்று வெடியில் அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு இதுதான், அந்த ஒரு ஸ்பேஸில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்றது ஒரு மீனிங்கில் தான். நல்ல இலை எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. காற்று வெடியிடை படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நல்ல இலை. சத்யா பாடின விதம், அதில் இருக்கிற வரிகள் எல்லாமே வந்து நல்ல இலைனா வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா இட்ஸ் நாட் ஃபேர்னு சொல்லுவாங்களா. ஸோ அது வந்து நல்லதுக்கு இல்லை, அது கரெக்ட் இல்லை, அப்படி பண்ணுறது நியாயம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ இதோட ஒரு டேர்ம் தான். வானில் ஏறி நின்றேன் ஆழி நீ விழுந்தாய். ஸோ நான் வானத்தில் ஏறி நின்றுட்டு இருந்தேன், நீ ஒரு கடலில் போய் விழுந்துட்ட. நான் கடலில் போயிட்டு உன்னை தேடிக்கிட்டு இருந்தேன், நீ அப்போ வானத்துக்கு எழுந்துச்சு போயிட்ட. ஏன்னா நட்சத்திர காட்டுக்குள்ளெல்லாம் தேட விடுற, நான் யாருன்னே என்னை வந்து மறக்க விடுற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை, இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த பாட்டு. ஓகே, ட்ரை பண்ணுறேன். முறிவு தான். முறிவு இல்லை இல்லை. இல்லை, அதுக்கும் எதுவும் இல்லை. இதுக்கு நிகழ்ச்சி தான் வரும். ரியாலிட்டிக்கு வந்து இது என்னென்னா, இதெல்லாம் ஒரு ப்ராப்பராக தமிழ் படுத்தணும். இது அப்படியே ஜஸ்ட் ரியாலிட்டியை தனியாக தூக்கி போட்டு, ஷோவை தனியாக தூக்கி போட்டால் இது ஒர்க் ஆகாது. அது யோசிக்கணும். சப்ஸ்கிரைப் வந்து பதிவு செய்தது தானே.